வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி ஓரியன்ட். இந்த டாபிக் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ ஜென்ரலாக நம்ம கலோக்கியெல்லாம் பேசும் போது எண்ணம் போல வாழ்வு அப்படின்லாம் வந்து பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். அதில் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, மேம் எண்ணம் போல வாழ்க்கைனா என்ன? அடிக்கடி இப்போ எல்லாரும் இதை சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சரி இதை நம்ம ஒரு வீடியோவாக அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போது மனசில் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளே பார்த்துருக்கோம், ரொம்ப அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு பெருசாக உதவணும் அப்படின்னே நினைக்க மாட்டாங்க. இப்படி நம்மலாம் வந்து நம்மளை சுற்றி இருக்க மக்களை பற்றி ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும், அப்படி தானே? அதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அப்படி தானே? இவங்க இப்படித்தான் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு சில பேரை நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நம்மளே சொல்லுவோம் தெரியுமா, பாவம் ரொம்ப நல்லவங்க, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து சில பேரை சொல்லியிருக்கோம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நம்ம பார்வைக்கு, அதாவது நம்ம நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து ஒரு சின்ன உதவி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்குவாங்க. பட் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க இல்லை மற்றவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த எண்ணம் போல வாழ்க்கைக்குரிய அந்த அந்த ஃப்ரேஸுக்கான கரெக்டான மீனிங் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப இந்த செல்ஃபிஷாக நடந்துக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அதாவது எண்ணம் போல வாழ்க்கை தான், நீ அப்போ நல்லது நினைக்கல, அதனால நீ வந்து வாழ்க்கையில் வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது தான் நினச்சிட்டு இருக்கேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரேஸை வந்து தப்பா, அதாவது போர்ட்ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நமக்கு நடக்கிற சுச்சுவேஷனை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான். வெரி சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க என்னன்னா, இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ரிலீஜியனாலும் இருந்துக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் டைமில் ஏதோ உங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நாள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கலாம், தள்ளி போய்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து விடாமல் என்ன பண்ணுறீங்க, கடவுள் நமக்கு இதை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனசில் ஒரு ஹோப்போட, ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து நம்மளுடைய முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹோப்போட செய்கிறீங்க. அப்போனா என்ன அர்த்தம், உங்கள் மைண்டு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்ப இல்லாட்டினாலும் அது கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு செல்ஃபா வந்து ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா, அவ்வளவுதான். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப நான் நம்புறேன், கரெக்டா? நான் நம்பும் போது எனக்கு இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் நான் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதுக்கு இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டாவோ, இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு அதுல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல, நான் எதிர்பார்த்து செஞ்சது ஒண்ணு, ஆனா நடந்த விஷயம் ஒண்ணு அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் நீங்க வந்து நல்லவங்க கிடையாது, உங்க எண்ணம் வந்து நல்லது கிடையாது, அப்படி கிடையாது. அதுக்கான காலங்கள் வரும்போது தான் அது நடக்கும். அப்ப யாராவது உங்ககிட்ட வந்து நீ வந்து நல்லது நினைக்கல, பாரு அவங்க எண்ணம் போல தான் அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அவங்க சரியானதை நினைக்கல, அதனால அவங்களுக்கு தப்பா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது 100% நீங்க வந்து அதை ஏத்துக்க கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னதுக்கான கரெக்டான அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நல்லதே நடக்க நினைக்கும் போத நம்மளை சுற்றி ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் நடந்தால் கூட நம்ம மனசு அதை என்ன பண்ணாது, பாதிக்காது. அப்போ பாதிக்காமல் இருக்கும் போத நீங்கள் வந்து என்ன ஒரு ஹோப் வந்து உங்களுக்கு நம்பிக்கை வந்து நம்ம கூடையே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் சுற்றி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே போயிடுவீங்களே தவிர, உங்களுக்கு ஏதோ ஒரு தோல்வி நடந்திருந்தா கூட அந்த தோல்வியவே நினச்சி நினச்சி நம்ம வந்து என்னது டிப்ரெஷன் மோடுக்கோ ஸ்ட்ரெஸ் மோடுக்கோ போகாமல் இருக்கிறது பேர் தான் எண்ணம் போல் வாழ்க்கை.
அப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்போ வந்து நம்ம வந்து அடுத்த தடவை இப்போ நம்ம ஒரு விஷயத்துல இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ஒரு போட்டியில கலந்துக்கிறோம் அப்படின்னா, அந்த போட்டியில இப்போ வந்து முதல் தடவை கலக்குறோம். முதல் தடவை கலந்த உடனே ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு போட்டி தேர்வே எழுதுறாங்க. அதுல அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கல அப்படின்னா, இதுல வந்து ஒரு 50% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அடுத்து வந்து அந்த போட்டி தேர்வுக்கு போகவே மாட்டாங்க. ஒரு 30% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த தடவை முயற்சி பண்ணுவாங்க. ஒரு 20% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் என்னோட முயற்சியை நான் வந்து எனக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்களோட எண்ணம் என்ன? வெற்றி. அப்போ நான் திருப்பி திருப்பி வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவங்க எண்ணத்துல இருக்கும்போது, அவங்களுக்கு எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை வந்து அது பாதிக்காது. அப்ப எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலியோ இல்ல ஏதோ ஒரு ஒரு பீப்புளோ வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து கொஞ்சம் புவரா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து காசு பணம் ஒரு குறிப்பிட்ட காலம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, அவங்கெல்லாம் கெட்டவங்களாகவும், இப்ப இப்ப இருக்கிற பணம் அதிகமா உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் நல்லவங்களாகவும் அப்படி அர்த்தமே கிடையாது. நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பணம் வச்சிருக்கவங்க 4 பேருக்கு உதவாம இருக்கும்போது, அவங்க மனசளவுல அவங்க ஏழையா தான் இருக்காங்க. ஆனா இதே இது ஒரு சில பேர் வந்து ரொம்ப மினிமமா தான் சம்பாரிப்பாங்க. ஆனா அவங்களால முடிஞ்ச உதவிய 4 பேருக்கு செய்யும்போது, அவங்க மனசளவுல என்னவா தான் இருக்காங்க? பெரிய ராஜாவா தான் இருக்காங்க. ஸோ எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்கும், ஒரு பாசிட்டிவ் ஹோப்போடையும் இருக்கும்போது, நம்மளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஒரு நெகட்டிவ் இது நடக்க வேண்டியது இருந்தால் கூட, நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு நல்ல எண்ணங்கள் அதாவது நல்ல அலைகளை மட்டும்தான் நம்ம கிட்ட கொண்டுட்டு வரும். ஸோ நம்ம நல்லதே நினைக்கும் போது நம்ம எல்லாரும் நல்லா தான் இருப்போம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.